திரு சாமிநாதன், திரு விஜயுடைய பிரச்சார வியூகம் எப்படி இருந்தது? இத்தனை நாட்கள் அவர் பிரச்சாரம் பண்ணதுல மக்கள்கிட்ட போய் ஈஸியா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க யூகிக்கிற விஷயங்கள் எது? இல்ல, விஜயனுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு போய் மக்களை சேர்ந்திருக்கிறது என்பதை விட விஜய பார்த்தா போதும் என்றுதான் ஒரு பெரிய கூட்டம் வந்ததை பார்க்க முடிந்தது. அவரே வந்து நான் 5 நிமிடம் தான் பேசிய, கொஞ்சம் பொறுமையா இருங்கலாம் சொல்லக்கூடிய சூழல்கள்லாம் பல இடங்கள்ல இருந்தது. பட் என்னன்னா, கொஞ்சம் மிக முக்கியமா அந்தந்த பகுதிகளுக்கு போனோம்னா உள்ளூர் அரசியலே பேசுகிறார். இதற்கு முன்பு இல்லாத ஒன்று அது. அந்த மாவட்டங்கள்ல யார் இருக்காங்க, எந்த சமூகம் இருக்காங்க. இப்ப ஒரு உதாரணத்திற்கு குமரி மாவட்டம் வந்தபோது மீனவர்கள் பிரச்சனையை பேசுறார். மீனவர்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்வோங்கிறார். இன்னைக்கு திருப்பூர்ல போறப்ப கூட வெற்றி தறி விற்பனை நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிறாரு. சோ அந்த வகையில வந்து விஜயனுடைய பிரச்சாரத்தை அந்த பகுதி மக்களால் கவனிக்கப்படுது, அவ்வளவுதான். பட் அதை விட மிக முக்கியமா விஜயை பார்ப்பதற்கும் விஜயனுடைய கூட்டத்தை கேட்பதற்கும் ஒரு அதிகமான அளவுக்கு ஒரு கூட்டம் வர்றாங்க. சோ மற்றவர்கள் எல்லாம் பேசிதான் தங்களை வந்து நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. விஜய் வந்தாலே போதும். ஆனா அதுக்கே அவர் அடிக்கடி விடுப்பெடுக்கிறார். திடீர்னு கடந்த காலங்கள்ல அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், எங்களுக்கு வந்து பல முட்டுக்கட்டைகள் போடுறாங்க, பிரச்சாரத்துக்கு செல்ல முடியலன்னு சொன்னார். ஆனா இப்ப அண்மை காலமாக அவராகவே ஒரு நாள் பிரச்சாரம் என்று அறிவிப்பு வருகிறது, அது ரத்து என்று வருகிறது. அது மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்துது. இன்னொன்று மிக முக்கியமா ஏன் இருக்காரு, ஏன் பிரச்சாரம் பண்றதுல தேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்கள் திரு விஜயை பொறுத்த வரைக்கும் ஏன் செலக்டிவா இருக்கு? இந்தந்த தொகுதிகளில் நமக்கான வாக்கு வங்கி அதிகம் இருக்கு, அங்க நேரடியா போனா வெற்றி வாய்ப்போ அதற்கு அடுத்த இடமோ கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு போறாரா? பல முக்கியமான இடங்களை ஏன் அவர் வந்து தவிர்க்கிறார்? ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும், ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல அதுக்கு பின்னால. ஆமா, நிச்சயமா அவர் வந்து அவருக்கான செல்வாக்குள்ள பகுதிகள் என்று சில பகுதிகளை அவர்கள் மதிப்பீடு செய்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட கன்னியாகுமரிக்கு அவர் வருகிறார். வணக்கம் காரைக்குடிங்கிறாரு. காரைக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கு இடையிலே ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப வந்து அவர் அங்க பார்த்து சொல்றாரு, அந்த திசையை பார்த்து சொல்கிறார். அப்ப கிட்டத்தட்ட அங்க வணக்கம் சொல்ல முடியல அப்படிங்கறத இங்க சொல்றாரு. எல்லாமே நிறைய குழப்பங்கள், நிறைய இடைவெளிகள் இருந்தாலுமே அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதியில் நீங்க காரைக்குடி அவர் போகிறார். அங்க ஏற்கனவே பிரபுங்கிற அந்த வேட்பாளர் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா களமாடியக்கூடியவர் தான். சோ அப்ப அவருக்காக அந்த தொகுதிக்குள்ள போறார். கன்னியாகுமரிக்கு வருகிறார். இங்க மீனவர்கள் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய் பக்கம் கொஞ்சம் ஓரளவு நன்றாக இருப்பதாக ஒரு தோற்றம் தருது. சோ அப்ப அவரை பொறுத்தவரை எல்லா பகுதிகளுக்கும் செல்வதை விட தாவேக்கா எங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஊடுருவி இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு போகிறார் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அவருக்கு தானே நெருக்கடி அதிகம். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமியும் வீதிக்கு போறாங்க, எல்லா தொகுதி வேட்பாளரையும் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க போகலைனா கூட அங்க இருக்கக்கூடிய லோக்கல் செல்வாக்கு உள்ள தலைவர்களே அதை ஈடுகட்டிட முடியும். ஆனாலும் இவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஒரே இடத்துல கூட பல தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திடுறாங்க. விஜய்க்கு ரொம்ப முக்கியம் இல்ல, முதல் தேர்தல், முதல்வர் வேட்பாளர் இவர் தான், கூட்டணி கிடையாது, தனித்து போட்டி. இவரை பார்ப்பதற்கே கூட்டம் கூடுதுனா கூட அவர் போகணுமே, ஏன் போக மாட்டேன்றார்? நிச்சயமா சார், போகத்தான் வேண்டும். பட் அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து கொண்டு அவர் அரசியல் மையத்திற்குள் வருகிற பொழுது அவர் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துல நிகழ்ச்சியை வடிவமைப்பதில் நீங்க ஒரு சின்ன உதாரணம் தான் சார். கன்னியாகுமரிக்கு சரியான நேரத்துல வந்துட்டாரு, பாதி பேர் வரல, கூட்டத்துக்கு வந்ததுல பாதி பேர் என்னது சரியான நேரத்துக்கு வந்துட்டாரா, ஐயோ வழக்க மாதிரி தாமதமா வருவாருன்னு நினைச்சு கொஞ்சம் மெதுவா நார்கையில இருந்து கிளம்பி வந்தவங்க விஜய் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிந்தது. சோ அந்த மாதிரியான சில சம்பவங்கள் அவங்களுக்கு இருக்கிறது. பட் அதை கடந்து என்னன்னா சார், விஜய் களத்துக்கு போய் பிரச்சாரம் செய்து என்ன ஓட்டு வாங்குவாரோ அதை அவர் களத்துக்கு போகாட்டாலும் மக்கள் கூட தயாரா தானே இருக்காங்க. நீங்க பல ஊர்கள்ல அவரை பார்க்கறதுக்கு தானே ஒரு கூட்டம் வருது. எல்லா தொகுதிகளிலையும் விஜய் தான் வேட்பாளர்ட்டாரு. நீங்க கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு தொகுதிகளையும் விசில் சின்னம் தான் அறிமுகம், உள்ளூர் வேட்பாளர்கள் அறிமுகம் இல்ல. அவர் களத்துக்கு போனாலும் போகாட்டாலும் உள்ளூர் பிரச்சனைகளை அதிகம் பேசுறதை விட அவர் பொதுவாக திமுக விமர்சிக்கிறார். ஓரளவுக்கு ஒரு நூல் பிடித்தது போன்று பாஜக மற்றும் வளர் என்கிற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார். அந்த ஊருக்கான செய்தின்னு அவர் எதுவுமே சொல்லலையே, அந்த ஊருக்கான மனிதன் அவர் யாரையும் அடையாளப்படுத்தலையே. அப்ப பொதுவாக விசில் சின்னம் என்கிற ஒன்று தேர்தல் களத்துல இருக்குன்னு சொன்னாலே விஜயால ஓரளவு ஓட்டு எடுக்க முடியும்னு அவர் யூகிக்கிறார். பட் உழைக்கணும். அண்ணாவினுடைய மேற்கோள்களை அடிக்கடி காட்டுறாங்க, மக்களிடம் சென்று சேரலாம் சொல்றாங்க, அதுக்கு கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்பை டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, ஒன்னு திமுக இன்னொன்னு டிவிகேன்னு சொல்ற அந்த பிரச்சாரம் கடந்து இப்போ அவங்க 8000 ரூபாய் கூப்பன், டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு திரு சுகுணா தேவாகர் சில விஷயங்களை பட்டியல் போட்டார். அவரு 10,000 ரூபாய் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் பட்டியல் போட்டார் திரு வில்சன். அந்த மாதிரி திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிற அந்த நரேட்டிவை கடந்து வேறு விஜய் சொன்னது போய் மக்கள்கிட்ட தச்சிருக்கு, மனசுல இருக்கு அப்படின்னு ஏதாவது நீங்க இந்த 15 நாட்கள்ல கவனிச்சதுல ஏதாவது இருக்கா? இல்ல சார், அவர் கடந்த காலங்கள்ல சொன்ன அந்த மாமன் சீர் போன்ற விஷயங்கள் வந்து குழந்தைகள் மத்தியில கொஞ்சம் அந்த பேரண்ட் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய இல்லங்கள்ல ஓரளவு அது ஒரு ரீச் ஆயிருக்கு.
கிட்டத்தட்ட அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வர்றவங்க விஜய் வந்தால் போதும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல இருக்காங்க. ஆனா பிரச்சார ரீதியாக அவர் பேசக்கூடிய விஷயங்கள் மக்கள் மனதில் எதுவும் பதியல. அது களத்துக்கு சென்ற போதும் சரி, களத்துல இருந்த போதும் சரி. ஆனா அவர் ஏற்கனவே இதற்கு முன்பு கடந்த மகளிர் தினத்திலே அவர் சொல்லிவிட்டார், மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன் என்பது போன்ற திட்டங்களா இருக்கலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குலவிளக்கு திட்டம்ங்கிறாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிறாரு, விஜய் 2500 என்று இருக்கிறார். இது போன்ற திட்டங்கள் தாவேக்காவினரால அந்த பகுதி மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கப்படுது. ஆனா விஜய் அதை மீண்டும் மீண்டும் சொல்லல. பல கூட்டங்களுக்கு போகிற பொழுதும் அதையெல்லாம் நினைவூட்டவில்லை. அது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க சொல்றதை விட திமுக வேண்டாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ரெண்டையும் கடந்து வீரியமா போகணும் திரு விஜய் சொல்றது. அப்படி போயிருக்க அந்த 2000 2500 மற்ற வாக்குறுதிகளோ பிரச்சாரத்தில் அவர் பேசினது ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி 2 பேருடைய பிரச்சாரத்தை கடந்து போய் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கா? இல்ல, பிரச்சாரம் நிச்சயமாக விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மனதில் பதியவில்லை. விஜய் என்கிறதும் தாவேக்கா என்பதும் விசில் என்பதும் பதிந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட அவர் களத்துக்கு போகிறார் என்கிற அடிப்படையில பிரச்சார ரீதியாக அவருடைய கருத்து பெரிதாக மக்கள் மன்றத்துல போய் சேரல அப்படின்னு தான் பாக்க. ஓகே.